இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. சில ஊர்கள் சில மனிதர்கள் நிகழ்ச்சியில் சென்னை மண்ணடி மஸ்ஜித் லஜ்னத்துல் முஹ்ஸினின் பள்ளிவாசலின் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து பேசுகிறார் மஸ்ஜித் லஜ்னத்துல் முஹ்ஸினின் தலைமை இமாம் மௌலானா மௌலவி எஸ் ஃபஹ்ருதீன் ஃபாசில் பாகவி அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய சில ஊர்கள் சில மனிதர்கள் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது சென்னை மண்ணடி பகுதியை சிறப்பாக இறையியல் பணியில் சீர்மிகு பணியில் செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய லஜ்னத்துல் முஹ்ஸினின் மஸ்ஜிதினுடைய நிர்வாக பொறுப்பையும் அதனுடைய தலைமை இமாமத் பணியையும் சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இமாம் ஃபஹ்ருதீன் ஃபாசில் பாக்கவி அவர்களை இன்றைய சில ஊர்கள் சில மனிதர்கள் நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் ஹசரத் ஃபஹ்ருதீன் ஃபாசில் பாக்கவி அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழகத்தினுடைய தலைநகரில் இஸ்லாமிய இறையியல் கருத்துக்கள் தெரிந்திருக்கிற மண்ணடி பகுதியில் மிகச் சிறப்பாக ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி அதை வளர்த்தெடுத்து இன்றைக்கு அதன் வழியாக மிகச்சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கடுமையான பணிச்சுமைகளுக்கு மத்தியிலும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பிப்பதற்காக வருகிறந்தமைக்காக நன்றி சொல்லி உங்களுடைய பணிக்கு பாராட்டு தெரிவித்து இறைவன் உங்களுடைய அற்புதமான பணிகளை பொருந்திக் கொள்ளட்டும். எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார். நாம இந்த மொஹல்லா நிர்வாகம் பத்தியும் இது துவங்கி செயலாற்ற வந்த அந்த வரலாறுகள் குறித்தும் பேசுவோம். அதுக்கு முன்னால உங்களை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய இறையியல் கல்லூரி பணி, உங்களுடைய இங்கே பணிக்கு சேர்ந்த காலம், உங்களுடைய குடும்பம், இது குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை சொல்லுங்க. என்னுடைய பெயர் ஃபஹ்ருதீன். என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம். எனக்கு 3 அக்கா 2 அண்ணன், நான் வீட்டுல கடைக்குட்டி. வீட்டுல ஒரே ஆலிமும் நான் தான், குடும்பத்துல ஒரே ஆலிம் தான். அல்ஹம்துலில்லாஹ். 3 சென்னை பெரம்பூர்ல ஹிஃப்ல் குர்ஆன் மனன விஷயத்தை ஆரம்பிச்சேன். சரி. ஆரம்பிச்சு திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில 4வது வருஷத்துல ஆபீஸ் ஆகி பட்டம் வாங்கினேன். அதுக்கு பிறகு 1 வருடம் சென்னை சைதாப்பேட்டையில ஹிஸ்புல்லா அரபு கல்லூரியில ஒரே 1 வருஷம் படிச்சுட்டு அப்புறம் தென்னகத்தினுடைய தாய் கல்லூரி வேலூர் ஜாமியா பாக்கியாத்து சாலியாத்துல போய் 7 வருஷம் ஆலிம் கோர்ஸ் அங்கேயே முடிச்சேன். 7 வருஷம் அங்கேயே இருந்து முடிச்சேன். சரி. அதுக்கு பிறகு 2 வருஷம் ஃபாசில் ரிசர்ச் கோர்ஸ், அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் அங்கேயே முடிச்சேன். அதுக்கு பிறகு ஒரே 1 வருஷம் நாச்சியார் கோவில், கும்பகோணம் நாச்சியார் கோவில்ல அரபு கல்லூரியில ஒரே 1 வருஷம் பணியில இருந்துட்டு 2005வது வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் சென்னை மண்ணடியில சேர்ந்தேன் இந்த பள்ளியில. அல்ஹம்துலில்லாஹ். வழக்கமா மூத்த பிள்ளைய இமாமத் பணிக்கு அனுப்புவாங்க. கடைக்குட்டி பிள்ளைய வீட்டோடய எப்பவுமே அம்மாக்கள் கை பக்கத்திலேயே வச்சுக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா குடும்பத்துல கடைக்குட்டி பிள்ளையா பிறந்து நீங்க இமாமத் பணியில இத்தனை ஆண்டுகள், இங்க 1 வருஷம், அங்க 2 வருஷம், இங்க 7 வருஷம், இங்க 1 வருஷம் சொல்லும் போது குடும்பத்தினுடைய பிரிவு எவ்வளவு அப்படிங்கிறது புரியுது. அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். உங்க குடும்பம்? என்னுடைய மனைவி, ஒரு மகன் அப்துல் ரஹ்மான் ஃபுஆத். அவர் 10th இன்ஷாஅல்லாஹ் இந்த வருஷம் எழுதிட்டு இருக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மகனார், ஒரு மனைவி. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க மண்ணடி மஸ்ஜித், உண்மையிலே நான் முதல்ல அறிமுகத்துல சொன்னது மாதிரி ஒட்டுமொத்த இஸ்லாமிய கருத்தியலும் ஒன்று கூடி ஒரு இடத்தில் இருக்குது அப்படின்னா அது தமிழகத்தின் தலைநகர் மண்ணடியில தான். அங்கதான் இஸ்லாமியத்துல எத்தனை கருத்தியல் இருக்கோ அத்தனை கருத்தியலும் ஒன்று கூடி இருக்கிற ஒரு ஊர் அப்படிங்கிற ஒரு இடம் அப்படிங்கிறது மண்ணடி. இங்க பணிக்கு எப்படி வந்தீங்க? உங்க வந்தபோது
நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய LMT இந்த பள்ளிவாசலுடைய நிலை என்னவாக இருந்தது? துவக்க கால பணி அனுபவம் பற்றி சொல்லுங்க. இது முதல்ல வந்து மஸ்ஜித் மாமூர் மன்னடியினுடைய பழங்காலத்து பள்ளி. மஸ்ஜித் மாமூர் நவாப் காலத்துல கட்டப்பட்ட பள்ளி அது. அதுதான் மன்னடியிலேயே மிக பழமையான பள்ளி. அந்த பள்ளியில இமாமாக இருந்தவங்க நம்ம இசைமுரசு எஃப்எம்ல ஏற்கனவே நடந்த பழவேற்காடு பகுதியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் ஃபாசில் ரஹ்மானி ஹல்ரத். இவங்க அந்த பள்ளியில இமாமா இருக்கும்போது அங்க சுற்றி இருக்கக்கூடிய கடைவாசலை பர்மா பஜார் குறிப்பா அங்க இருக்கக்கூடியவங்க இங்க வந்து தொழுவாங்க. தொழும்போது அவங்க அதற்கிட்ட ஏற்படுற நட்பின் மூலமாக சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு இருந்தவங்கள அதற்கு ஒரு பேசி உட்கார வச்சு, நீங்க இப்படி தனித்தனியா யாருக்கோ 10 ரூபா 50 ரூபா இப்படி செய்யறதை விட ஒரு உருப்படியான காரியம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த இளைஞர்களை ஆர்வமூட்டி அவர்களை வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஆரம்பத்துல முதல்ல இவங்க துவங்கியது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அடையாறுல இருக்கக்கூடிய கேன்சர் ஹாஸ்பிட்டல். இந்த ரெண்டுக்கும் நேர்ல போவாங்க வீக்லி 1 டைம். அங்க இருக்கக்கூடிய குறிப்பா இஸ்லாமிய சகோதரர்களையும் அல்லது மற்றவங்க யார் ரொம்ப சிரமத்துல மருத்துவத்துக்கு ரொம்ப சிரமப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்வதாகத்தான் இது ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருந்ததை ட்ரஸ்டா ஃபார்ம் பண்ணது 2000வது வருஷம் 28ஆம் தேதி 8வது மாசம். அந்த நாள்ல தான் இது ட்ரஸ்டாக பதிவு செய்யப்பட்டுச்சு. பதிவு செய்யப்பட்டதுல 2005ல அந்த பள்ளிவாசலுடைய துவக்கம் அல்லாஹ்வுடைய கிருபையில சென்னையில வந்து மண்ணடியில 3 கிரவுண்ட் இடம், அது பள்ளிவாசல் இருக்கிற இடம். அதுல ஒரு கிரவுண்ட் இடத்தை அந்த இடத்தினுடைய உரிமையாளர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில வக்ஃப் செஞ்சார் பள்ளிவாசலுக்காக. இப்போது தண்டையார்பேட்டையுடைய பர்மா தமிழ் முஸ்லிம் ஜமாத் பள்ளியினுடைய தலைவராகவும் இருக்கிறாங்க. அவங்கதான் அந்த ஒரு கிரவுண்ட் இடத்தை வக்ஃப் செஞ்சாங்க. மீதி 2 கிரவுண்ட் இடத்தை மண்ணடி சுற்று வட்டாரம், அதிகபட்சம் சென்னை வாசிகள்கிட்ட மட்டுமே அதனுடைய முதலீடு பெற்று அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில 2005ல அதனுடைய துவக்கம் ஆரம்பிச்சது. அன்னைக்கு முதற்கொண்டு நான் முதல் இமாமா அங்க போய் சேர்ந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் அங்க இமாமா இருந்துட்டு இருக்கேன். மிகப்பெரிய விஷயம். இப்ப வந்து அந்த நவாப் காலத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் இருந்து இது சமூக பணியாக துவங்கிதான் இன்னைக்கு ஒரு தனி மஸ்ஜிதாக இது வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா. பொதுவாவே சென்னை வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பல ஊர்க்காரர்கள் ஒன்று கூடுகிற இடம். பல முகலாக்களில் வேறு வேறு ஊர்கள்ல இருக்கக்கூடியவங்க வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக சென்னையில வந்து தங்கியிருப்பாங்க. அந்த வகையில தான் பெரும்பாலான பள்ளிவாசல் அமைப்புகள் நிர்வாகங்கள் இருக்கு. நீங்க இப்ப உருவாக்கி செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த LMT அறக்கட்டளை கீழே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த பூர்வீக இஸ்லாமியர்களால் நிர்வகிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதா, இல்ல இதனுடைய நிர்வாகத்துல தமிழகம் முழுவதிலும் இது மாதிரி வெவ்வேறு பகுதியில இருந்து இருக்காங்களா? இந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாக அமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது? ஹசரத் வந்து ஒரு சமுதாய சேவைக்காகத்தான் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அல்லது கேன்சர் புற்றுநோய் மையத்துக்கு வந்து அழைச்சிட்டு போனாங்க. அது ஒரு நிர்வாக கட்டமைப்புன்னு வரும்போது சில பிரின்சிபிள்ஸ் அதுக்குள்ளால இருக்கும். இந்த பகுதியில யாரு வந்து அதை நிர்வகிக்கிறதுங்கிறது இருக்கும். சோ இந்த அடிப்படைகள் எல்லாம் எப்படி அதுல உருவாக்கப்பட்டிருக்கு? எந்த தனிப்பட்ட எந்த ஊரும் இல்லாம இப்ப அதற்கு பழவேற்காட்டை சார்ந்தவங்க அவங்களதான் தலைவராக கொண்டு அந்த ட்ரஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் உருவாக்கப்பட்டுச்சு. அதுல கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து பல ஊர்களை சார்ந்தவங்க. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணடி பகுதி வந்து எல்லா ஊர்க்காரங்களும் தங்கி இருக்கிற பகுதிங்கிறதுனால இவங்க அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடியவங்களதான் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்கன்றதுனால எல்லா ஊர்க்காரங்களும் இதுல கலந்து இருக்கிறாங்க. எண்ணூரை சேர்ந்த குலசேகரப்பட்டினம், ஆப்பனூர், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், இப்படி பல சொந்த ஊரா கொண்ட பலரும் இதுல சேர்ந்திருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு தனிப்பட்ட ஊருடைய பள்ளியாகவோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளமோ கிடையாது. இப்ப 2005ல இது வெறும் பள்ளிவாசல் இறையியல் பணிக்காக
மட்டுமே துவங்கப்பட்ட பள்ளிவாசல் இல்லையா? இந்த பகுதியில ஒரு மஸ்ஜித் வேணும், நம்முடைய 5 நேர தொழுகையை நிறைவேற்றணும், ஜிம்மாவினுடைய கடமையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. இப்ப துவங்கப்பட்ட போது இந்த கட்டுமானத்தினுடைய அமைப்பு எப்படி இருந்தது? எவ்வளவு பேரு தொழுகை நடத்துறது மாதிரியான இட அமைப்பு இருந்தது? இப்ப இந்த ஒரு 20 ஆண்டுகளுக்குள்ளால் இதனுடைய வளர்ச்சி எப்படி வந்திருக்கு? அல்லாஹ் கிருபையில இந்த வேலைக்கு இந்த பள்ளியை வக்ஃப் செய்யறதுக்கு முன்னாடியே சென்னை தண்டையார்பேட்டையில வினோபா நகர்ல ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு வாடகைக்கு இடம் பிடிச்சு அங்க லஜ்னத்துல் முஹ்சினீன் மக்தப் மதரசா அப்படின்னு சிறுவர்களுக்கு உண்டான ஆரம்ப பாடசாலை தான் முதல்ல இந்த ட்ரஸ்ட் மூலமா தீனியல் பணின்னு ஆரம்பிச்சது. சமூக சேவை இல்லாம தீனியல் பணியா ஆரம்பிச்ச முதல்ல அந்த மக்தப் மதரசா. அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த வாடகை இடத்துல இருந்து அந்த இடத்தையே 900 ஸ்கொயர் ஃபீட்டை சொந்தமாக வாங்கி அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில அது இன்னைக்கு 900 ஸ்கொயர் ஃபீட்ல பள்ளிவாசலாக மாற்றி பில்டிங் கட்டி இப்ப அங்க பள்ளி வித்து மதரசாகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க 2005 இங்க மண்ணடியுடைய பள்ளிவாசல் ஆரம்பத்துல இருந்த அந்த 3 கிரவுண்ட் பள்ளிவாசல் முழுவதுமாக அந்த 3 கிரவுண்ட் இடத்துலயும் பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. பள்ளிவாசலுடைய அமைப்பு அல்லாஹ்வுடைய கிருபையில நல்லா அமைச்சு கொடுத்தாங்களா. நடு சென்டர்ல படிகள் இருக்கும் 2 பக்கமும். ஒரு பகுதி முழுக்க பள்ளிவாசலா இருக்கும். 4 ஃப்ளோரும் 4 மாடி கட்டிடம். 4 ஃப்ளோரினுடைய ஒரு பகுதி முழுக்க பள்ளிவாசல் சம்பந்தமாகவும், இன்னொரு பகுதி படிக்கட்டுக்கு பின்னால் உள்ள பகுதி முழுக்க 4 மாடியும் ஓதுறதுக்கு மற்றவைகளுக்கு தகுந்த மாதிரியே தான் அதை உருவாக்கணும் கேட்டும் போதே. சரி சரி ஒரு திட்டமிட்டு கட்டப்பட்ட, அதாவது தொழுகை நடத்தக்கூடிய இடத்தில் மற்ற பணிகள் இருந்தால் அந்த பணிகளுக்கும் தொழுகை நேரத்திலேயோ அல்லது தொழுகை நேரத்தினுடைய தேவைக்காக அந்த பணிகளும் முடங்கக்கூடாது, எந்த சூழல்லையும் தொழுகையும் முடங்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அத நல்ல அற்புதமா திட்டமிட்டு கட்டிருக்கீங்க. சரி. ஆமா 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 அல்ஹம்துலில்லாஹ். அப்படி கெட்ட விஷயத்துலதான் 2008 அதே நேதாஜி நகர்ல ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இடத்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க நிஸ்வான் மதரசாவுக்கு, அதாவது பெண்கள் மதரசாவுக்குன்னு ஒற்று செஞ்சாங்க. அதுல அல்ஹம்துலில்லாஹ் இப்ப இது வரைக்கும் நிஸ்வான் மதரசாவும் மக்தப் மதரசாவும் அதுல தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. சிறப்பு. இந்த பள்ளியில அல்லாஹ்வுடைய கிருபையில 2005 அல்ஹம்துலில்லாஹ் பில்டிங் ஆச்சு. பில்டிங் இல்ல 2005 ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 2012 தான் பில்டிங் ஆச்சு. சரி. அதுக்கு முன்னாடியே மற்ற பணிகளை ஆரம்பிச்சிட்டோம். 2006 இந்த மக்தப் மதரசாக்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க ஒரு அலிஃபாத்தா மதரசாவை ஒரு லெவலுக்கு ஒன்று சிலபஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 5 வருட பாடத்திட்டம் ரவுலாத்துல் ஜன்னாத் என்கிற பேர்ல 5 வருட பாடத்திட்டம். 5 வயசுல பிள்ளைய கொண்டு 6 வயசுல சேர்த்தா 11 வயசுல முழுமையா மார்க்கத்தினுடைய முழு விஷயங்களையும் தெரிஞ்ச குழந்தைய உருவாக்கணும் அப்படின்ற அடிப்படையில இந்த 5 வருட பாடத்திட்டம் பிளஸ் அந்த 5 வருஷத்துக்கு ஹேண்ட் ரைட்டிங் அலிஃபாத்தா அரபி எழுதுற மாதிரி அரபியினுடைய ஹேண்ட் ரைட்டிங் கோர்ஸ். அதே மாதிரி அதுல தேர்வு நிரல் அட்டை, ஒழுக்க நிரல் அட்டை, சந்தா ரசீதுக்கு உண்டான அட்டை, அட்டெண்டன்ஸ் இங்கிலீஷ் டேட்டும் பிறையும் கலந்து இருக்கிற மாதிரி உண்டான அட்டெண்டன்ஸ், தனிப்பட்ட அட்டெண்டன்ஸ், இப்படி எல்லாத்தையுமே யூனிஃபார்ம், இப்படி எல்லாமே பெர்ஃபெக்டா ஒரு மதரசா இப்ப நடக்கிற ஒரு ஸ்கூல் மாதிரி அத சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரணும் அப்படின்ற ஆசையில 2006 மக்தப் தாலீம் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக இந்த பாடத்திட்டங்களை செஞ்சோம். அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு 1000 மதரசாக்கள்ல தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் ஒரு 1000 மதரசாக்கள்ல இந்த பாடத்திட்டம் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நாம கூட நீண்ட நெடிய காலமா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப நம்முடைய அரபிக் கல்லூரிகள் வெவ்வேறு அமைப்புகளால் வெவ்வேறு பெயர்கள்ல இயக்கப்பட்டு இருக்கு. அதன் பெயர்லயே பல்வேறு பட்டங்கள் வழங்கப்பட்டு இருக்கு. இந்த பட்டங்கள் வழங்கப்படுறதுலயோ அல்லது இயக்கப்படுறதுலயோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதனுடைய பாடத்திட்டம் ஒரு பல்கலைக்கழகத்தை போன்று ஒரு பொது அமைப்பு கீழே தமிழகம் முழுவதும் ஒரே பாடத்திட்டத்தின் கீழ் இது எல்லாத்தினுடைய சாராம்சங்களையும் உள்ளடக்கி ஒரு குழுவால் அமைக்கப்பட்டு அந்தந்த கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் பரிசீலிக்கப்பட்டு
அது அனைத்தினுடைய சாராம்சங்களும் உள்ளடக்கப்பட்ட ஒரு பொது பாடத்திட்டத்தின் கீழே கொண்டு வந்து இத ஒரு யூஜிசி மாதிரியான ஒரு பொது அமைப்பின் கீழ் இயங்குகிற ஒரு சென்ட்ரலைஸ் நிறுவனமாக்கி அதிலிருந்து ஒரு டிகிரி வந்து அரசு அங்கீகாரத்தோடு வழங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுதான் ஆலிம்களுக்கான ஒரு டிகிரி கண்ணியமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம வலியுறுத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த முயற்சியை ஏற்கனவே பெரிய உலமா பெருமக்கள் நிறைய பேர் எடுத்து அது சரிவர கைகூடாத ஒரு விஷயம். அது குறித்த தகவல் சேகரிப்பின் போது நமக்கு வந்தது. ஆனால் இந்த பாடத்திட்டத்தை 1000 மதரசாக்களில் இன்றைக்கு சிலபஸாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய தகவல் இது மாதிரியான ஒரு முயற்சியை செய்யக்கூடிய அமைப்பால் அரபிக் கல்லூரிகள் அல்லது ஆலிம் பட்டம் பயிலக்கூடியவர்களுடைய இந்த பாடத்திட்டத்தை மாநில பாடத்திட்டமாக உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எனவே அது குறித்த முயற்சியையும் நீங்கள் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த பாடத்திட்டத்தினுடைய முறையை பார்த்து நாடு கடந்தும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடத்திட்டம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கேட்டிக் சம்பந்தமா நீங்க இதுல பேசியிருந்தீங்க நம்ம இசை மரத்துல. கேட்டிக்ல அல்ஹம்துலில்லாஹ் தமிழ் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக நம்முடைய ரவுதாத்துல் ஜன்னத் பாடத்திட்டம் தான் அங்க செயல்பாட்டுல இருக்கு. இது மாதிரி நாடு கடந்தும் இந்த செயல்பாடு இருக்கிறது அந்த அல்லாஹ்வுடைய பெரும் கருணை தான். ஓகே சார், இப்ப வந்து இந்த குறிப்பா நீங்க பேசும்போது 2-3 விஷயங்கள் சொன்னீங்க. அதுலயும் நம்ம குறிப்பா நம்முடைய நேயர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளணும். நம்ம முஸ்லிம் ஜமாத்துகள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம் ஜமாத்துகளில் அவர்களுடைய சொத்து விவர பட்டியல்களை பார்த்தால் நிறைய வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது. நிறைய நண்பர்கள், நிறைய இஸ்லாமியர்கள் மார்க்கத்திற்காக பள்ளிவாசலுக்காக வக்ஃபு செய்யப்பட்டது. எல்லாம் ஒரு 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் வக்ஃபு செய்யப்பட்ட பெரிய பெரிய மதிப்புடைய சொத்துக்கள். ஆனால் சமீப காலத்தில் ஒரு 10-20 ஆண்டுகளுக்குள்ளால் இது மாதிரியான வக்ஃபு பணிகள் நடைபெறுகிறதா அப்படின்னா, அன்றைக்கு மிக குறைவான செல்வம் இருக்கிற போது, மிக குறைவான சம்பாத்தியங்கள் இருக்கிற போது பெரிய அளவில் நடைபெற்ற வக்ஃபு பணிகள் இன்னைக்கு பெரிய அளவுல சம்பாத்தியம் இருக்கும் போது மிக சொற்பமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம வந்து பாக்குறோம். இறைவனுக்காக இறைப்பாதையில் வக்ஃபு செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு நியத்தே நமக்கிட்ட வந்து இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில ஒரு 3 கிரவுண்ட் இடம் வக்ஃபு செய்யப்பட்டது, பிறகு ஒரு வீடு வக்ஃபு செய்யப்பட்டது, இப்ப மகளிருக்கான மதரசாவுக்காக ஒரு இடம் வக்ஃபு செய்யப்பட்டது 2008 காலத்துல எல்லாம் சொல்லும் போது, இன்னைக்கு இந்த நியத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மை, இறைவனுக்காக அவர்கள் செய்கிற அர்ப்பணிப்பு வெளிப்படுகிறது. அவர்கள் என்ன நோக்கத்திற்காக, என்ன நியத்தோடு, என்ன தேவைக்காக இந்த பயன்பட வேண்டும் என்று வக்ஃபு செய்தார்களோ அதற்கான நன்மை இறைவன் வாஜிபாக்கி வைக்கட்டும். நம்ம அவர்களுக்காக துவா செய்வோம். உண்மையிலேயே அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அதுக்காக சொல்ல வந்தேன். இன்னும் அந்த பள்ளிவாசலே அல்லாஹ்வுடைய கிருபையிலே அந்த பள்ளி ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி இன்னும் பல விஷயங்கள் எங்க பள்ளியில் நடந்துட்டு இருக்கு. சரி, அதுதான் முதல் வகையில வந்து ஒரு சமூக அறக்கட்டளையாக துவங்கியது இறையியல் பணிக்காக ஒரு பள்ளிவாசல்னு வந்துருச்சு. இது 2006 இருந்தாலும் 12க்கு பில்டிங் வர்றதுக்கு முன்னாலே பல கட்ட பணிகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னென்ன பணிகள், முதல் பணிகளாக சமூக ரீதியான பணிகள் என்ன? 2012 ஜூன் 1 எத்தீமான பிள்ளைங்க, அதாவது அத்தாவை இழந்த, தகப்பனை இழந்த, தாயை இழந்த பிள்ளைகள், இவங்கள பொதுவா எல்லா இடங்கள்லயும் எத்தீம்கானா அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, வெறுமனே அவங்கள ஓத வச்சு அல்லது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்து அவங்கள படிக்க வைக்கிற மாதிரி இது மாதிரி சூழல் இருந்தது. இப்ப எங்க அசரத்தினுடைய நிறுவனர் மருகும் கே அப்துல் ரஹ்மான் ஃபாசில் ரஹ்மானி அவங்களுடைய ஆசை என்னன்னா, என் புள்ள படிக்கிற மாதிரி எத்தீமான பிள்ளையும் படிக்கணும். என் பிள்ளைக்கு உண்டான என்ன சலுகைகள் கிடைக்குதோ அது அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோள்ல அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 15 மாணவர்களை கொண்டு ஒரு எத்தீம்கானா உருவாக்கி மியாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மண்ணடியில பெரும்பெரும் வசதி படைச்சவங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல் அது. அங்க எங்க பிள்ளைங்களை சேர்த்தோம். 3 டேம் ஃபீஸ் கட்டணும் நாங்களே சார்பா. அப்போ ஒரு கட்டத்துல அவங்களே ஸ்கூல் நிர்வாகம் இந்த பிள்ளைகளுடைய படிப்பு பிளஸ் இந்த பிள்ளைகளுக்கு நாங்க டியூஷனும் வைப்போம் தனிப்பட்ட முறையில மதர பள்ளியிலேயே. இவங்களுடைய பள்ளி இது அரபிக்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில 3 வருஷமா எங்க பிள்ளைங்க ரேங்க் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாங்க. ஆமா, இந்த அளவுக்கு ஒரு தரமான கல்வி, தரமான டியூஷன் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பள்ளி நிர்வாகமே நியாசியே
முன் வந்து எங்களுக்கு நாங்க வந்து இந்த ஃபீஸை வந்து கழிச்சிக்க விரும்புறோம், நாங்களே கட்டிக்கிறோம் அப்படின்னு முன் வந்தாங்க. உண்மையிலே சிறப்பான. ஆனா அப்ப எங்களுடைய நிறுவனர் வந்து இல்ல நீங்க ஏதோ ஒண்ணு, இப்ப என் புள்ள வந்து ஃபீஸே கெட்டாம படிச்சான்னா அவனை நீங்க வேற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. ஆமா ஆமா, பிள்ளைகளும் சரி அல்லது டீச்சர்ஸும் சரி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலை கூட எங்க குழந்தைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப வம்படி பண்ணி கடைசியா 2 டேர்ம் ஃபீஸ் அவங்க கொடுக்கறதாவும் 1 டேர்ம் கம்பல்சரி நாங்க கட்டுறதாவும் இது வரைக்கும் அலமதுல்லா இந்த இது வரைக்கும் 20 வருஷத்துக்கு மேல 1 டேர்ம் ஃபீஸை கட்டி அந்த பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கோம். தாருசலாம் எத்தீம்கானா படிப்போட சேர்த்து அவங்க ஹிஃப்லும் முடிச்சிருவாங்க, ஹாஃபிலாவும் ஆயிடுவாங்க. அதாவது படிக்க போறதுல இருந்து ஒரு 5 வருஷம் முழுமை பெற்று வருகிற போதே அவங்க ஹாஃபிலாகவே வெளியே வந்துடுறாங்க. ஆமா, ஹாஃபிலா வெளியே வந்துருவாங்க. ஒரு டிகிரி அவங்க +2 முடிச்சிருவாங்க. +2 முடிச்ச பிறகு அவங்களுக்கு உண்டான வழிகாட்டல், சரி அவங்களுக்கு எந்த காலேஜ்ல எப்படி சேர்த்தா என்ன முடியுமோ அது மாதிரி உண்டான வழிகாட்டல்கள் செஞ்சு தொடர்ந்து அவங்கள கண்காணிக்கிறோம். சிறப்பான விஷயம் சார். உண்மையிலே மனிதர்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டிய விஷயத்துல பெருமானார் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஒரு கருப்பின சமூகத்தை சேர்ந்தவரை கூட அதற்கான அந்தஸ்து அவர்களுடைய நிறத்தால் குறைபட்டு விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தவர்கள் பெருமானார். சோ அதனால எந்த இடத்துலயும் ஒரு எத்தீம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை அல்லது இந்த சூழலுக்கு என்னை காரணமாக்கிய அத்தாவின் மீதோ அம்மாவின் மீதோ ஒரு கோபம் ஏற்படாத வகையில கண்ணியம், மனிதர்களுக்கான கண்ணியம் வழங்கப்பட வேண்டும்ங்கிறதுல அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களுடைய அந்த உயர்ந்த பார்வை வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வார்த்தையில கூட கூட இப்ப நாம வந்து இத பொதுவா சொல்றதுக்கு மத்தவங்க புரியணுங்கிறதுனாலதான் எத்தீம்கானானே சொல்ல ஆரம்பிச்சோம். ஏன்னா அதற்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா தாருசலாம் மணமகிழ் மன்றம். ஓ சரி சரி. எத்தீம்ன்ற வேர்டே வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்ததுனால வேற வழி இல்லாம தாருசலாம் எத்தீம்கானானே சொல்ல வேண்டியது. மணமகிழ் மன்றம்னா தப்பா புரிஞ்சுப்பாங்க, அது ஒரு விஷயமான. ஆமா, ஏதோ ஒரு வேற மாதிரி போயிடக்கூடாது, ஒரு அமைப்பு ஏற்பாடு பண்ணிருக்காங்களோங்கிறதுக்காக நாம அதை சொல்லிதான். ரைட், இது ஒரு அற்புதமான பணி இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த பள்ளிக்கூடமும் பாராட்டப்பட வேண்டியது. அடுத்த பணியா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மார்ச் 11ஆம் தேதி 2012 ஏற்கனவே இந்த பாபர் மசூதி விவகாரத்துல பாத்துருப்பீங்க. முதல்ல அந்த பூம்ல ஏறினவர் பல்பீர் சிங். ஆமா, அவர் வந்து ஆமிராக மாற்றப்பட்டார். அல்லாஹ்வுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு களிமா சொல்லி கொடுத்தவங்க கலீம் சித்திகி மௌலானா. சரி, சமீபத்துல கூட அரசாங்கம் அவங்க மேல சில நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க முன் வந்துச்சு. அவங்க வந்து வடநாட்டுல பெரிய அளவுல இந்த தாவா சென்ற, அதாவது இஸ்லாத்துக்கு உண்டான வழிகாட்டல் மையம். சரி, நாம யாரையும் போய் சொல்றதல்ல, யார் வர்றாங்களோ இஸ்லாத்துக்கு அவங்க எல்லாம் விரும்பி வரும்போது அவங்களுக்கு உண்டான வழிகாட்டல். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அஃபிடவிட் போடுறது, அஃபிடவிட் போட்டு சேர்க்கிறது. 4 மாச கோர்ஸ் எங்க பள்ளியிலேயே அவங்களுக்கு 4 மாசம் அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு உண்டான கோர்ஸ் கொடுக்கறது. அது முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு கெஜெட்ல பேர் மாத்துறது, அவங்களுக்கு சுன்னத் பண்ணி வைக்கிறது, தேவைப்பட்டா அவங்களுக்கு பெண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது, கல்யாணம் முடிச்சு புள்ள தட்டா மாமஸ்தானத்துல இருந்து மோதிரம் போடுற வரைக்கும் போயிடும். மிகப்பெரிய மிகப்பெரிய இது வரைக்கும் அல்லாஹ்வுடைய 250 பேர் களிமா சொல்லி கொடுக்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கிடைத்தது, இறைவன் கிடைத்தது மாபெரும் அருள். அது ஒரு பெரிய விஷயம். அத வந்து சமூகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுனால என்ன செய்வோம், யார் அந்த சந்தர்ப்பத்துல இஸ்லாத்துக்கு வர்றாங்களோ அவங்கள ஜும்மாவுக்கு பிறகு, ஜும்மா தொழுகை முடிஞ்ச பிறகு அனௌன்ஸ் பண்ணுவோம். இவர் இப்படி நம்மளுடைய சகோதரராக வந்திருக்கிறார், இவருடைய நல்லது கெட்டதில் நாம் பங்கெடுப்போம் என்று உறுதி சொல்லும் விதத்தில் அவரிடத்துல முசாஃபா செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரிசையா அந்த பெருநா அன்னைக்கு அதத்துல முசாஃபா செய்வாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் கியூல நின்று அவர்கிட்ட முசாஃபா செஞ்சு மானகா செய்வாங்க. அத அல்ஹம்துலில்லாஹ் அவர் பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் போதே அவருக்கு ஒரு பலத்த நம்பிக்கை வரும். ஆமா ஆமா, ஒரு பெரிய உற்சாகம் வந்துடும் இருக்குது. என்னுடைய கருத்துக்களுக்கு பங்கெடுக்கிறதுக்கு, என்னுடைய சந்தோஷங்கள்ல பகிர்ந்துக்கிறதுக்கு சிறிய சிக்கல் இந்த விவகாரத்துல தமிழகம் முழுவதும் இருக்கு. பொதுவா அந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு வந்தவங்கள அடுத்த 4 வக்துக்கு வரும்போதே ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுவே அடுத்த ட்ரிப்ல பள்ளிவாசலுக்கு வரணுமான்னு அவரை யோசிக்க வச்சிரும். சோ அது வந்த முதல் பார்வையே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கறது அப்படிங்கிறது
உண்மையிலே பல ஊர்கள்ல பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. சிறப்பு. அப்புறம் ஒரு ஹிஃப்ல் மதரசா 2015 இருந்து 25 பேர் மாணவர்களை கொண்டு ஒரு ஹிஃப்ல் மதரசா எங்கேயுமே தமிழகத்தில் எந்த பள்ளியிலும் இருக்காது. அதை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். டியூஷனுடன் கூடிய மக்தப் கல்வி. சரி. அசருக்கு வருவாங்க. அசர் டு மகரிப் ஒரு பேட்ச் டியூஷன் படிப்பாங்க. மகரிப் டு இஷா அலிபாத்தா படிப்பாங்க. சரி. இப்படியே டபுள் பேட்ச் வச்சு அதுக்கு ஒரு சார் போட்டு அவங்க பள்ளிவாசல்லே நடக்குது. படிக்கிறவங்க மதரசால ஓதும் போது இன்னொரு பேட்ச் டியூஷன்ல படிச்சுப்பாங்க. முதல்ல டியூஷன் படிச்ச பேட்ச் மதரசாக்கு வரும்போது இந்த பேட்ச் டியூஷன் போய்ப்பாங்க. ஆமா ஆமா. இதுக்கு கட்டணம் வாங்குறோம், ஃபீஸ் வாங்குறோம் டியூஷனுக்காக. சரி சரி சரி. இது நல்ல விஷயம் சார். ஏன்னா 2 பேருடைய நேரமும் வந்து போதாமை பிரச்சனை வரும். பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா மதரசாக்கு கொடுக்க முடியாம போகும். மதரசாக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள்ல டியூஷன் பாதிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. 2மே சேர்ந்து வந்துருச்சுன்னா ரொம்ப அற்புதமான விஷயம். காமராஜர்கிட்ட ஒரு ஏழை பெற்றோர் ஒரு தகப்பன் போய் நின்று இருக்கான். என் பிள்ளைய வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல மார்க் இருக்கு அப்படின்ட்டு. காமராஜர் வந்து அந்த துணைவேந்தரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, அந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பேராசிரியர் துறை தலைவரை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, உனக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு சீட்டு கொடுக்கறது இல்ல அப்படின்னு. இப்ப அவன் சொல்லிருக்காரு, இதுல 39 சீட்டு தான் லேப்ல இருக்கு, 39க்கு மேல நம்மளால அட்மிஷன் போட முடியாது. அப்ப காமராஜர் கேட்டிருக்காரு, ஏன் போட முடியாது? 39க்கு மேல கொடுத்தோம்னா லேப் கொடுக்க முடியாது, அதனால நம்ம அட்மிஷன் போட முடியாது. அந்த மாற்று சிந்தனைங்கிறது எங்க இருந்து வந்தது? அவரை ஏன் கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்றோங்கிறதுக்கு அதான் முக்கியமான அர்த்தம். அவர் சொன்னாரு, சரி இந்த 39 பேர் லேப்ல இருக்கும் போது கிளாஸ் ரூம் என்ன செய்வாங்கன்னு கேட்டாங்க. ஒண்ணு இருக்காது, சும்மாதான் இருக்கு. சரி இந்த 39 பேர் கிளாஸுக்கு போகும்போது லேப் என்ன ஆகும்னு கேட்டாரு. அங்க லேப்லயும் யாரும் இருக்க மாட்டாங்கன்றாங்க. அப்புறம் என்ன, இன்னும் ஒரு 39 பேருக்கு அட்மிஷனை போடு, அவன் லேப்ல இருக்கும் போது இவனை படிக்க வை, இவன் படிக்க வைக்கும் போது அவன் லேப்ல இருந்தான். சோ இந்த சிஸ்டம் அந்த சமீபத்துல அது வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாக இருந்தது. அவர் தான் அந்த சிஸ்டம் எஜுகேஷனையே வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தவர். சோ அந்த மாதிரி வந்து மதரசா நேரத்துல பாடத்திட்டத்தின் போது, டியூஷன் பாடத்திட்டத்தின் போது மதரசா அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான, எந்த பாடத்தும் வந்து கெட்டு போகாதுங்கிறதுல இன்னும் அற்புதம். நல்ல திட்டங்கள் சார். பைத்துல் மால் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நடத்திட்டு இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் பள்ளிவாசல்கள்ல பைத்துல் மால்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்மளுடைய பைத்துல் மாலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எங்களுடைய பள்ளி நிர்வாகத்திலிருந்து எங்களுடைய மஹல்லாவை சார்ந்த யாரா இருந்தாலும், சில பள்ளிகள்ல நம்ம பார்த்திருப்போம், அவங்க வந்து பள்ளிவாசல்ல இருந்து லெட்டர் கொடுப்பாங்க, இவங்க எங்க மஹல்லாவை சார்ந்தவங்க தான், இவங்களுக்கு கல்யாணம் இருக்கு, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, வேற எங்க பள்ளியில மோதினாரா இருந்தவர், இவருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பள்ளிவாசல் நிர்வாகம் லெட்டர் கொடுக்கும். எங்க பள்ளியில இருந்து எங்க மஹல்லாவை சுற்று வட்டாரத்தை சார்ந்த யாருக்கும் லெட்டர் கொடுக்க மாட்டோம். சரி, உதவி செய்வோம். தேவையான முழு உதவியை நம்மளே செஞ்சிருவோம். சரி, கல்யாண செலவுனா மொத்தமாவே ஏத்துக்கிறது. ஆமா, அதுக்குண்டான தனவந்தர்களை பார்த்து சரியாக இருக்கும் பட்சத்துல சரியான தேவை அதை முதல்ல இது பண்ணிட்டு அதுக்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் இதுவரைக்கும் பள்ளியை திறந்ததிலிருந்து இப்படி ஒரு லெட்டரோ அதோ நம்ம இதுவரைக்கும் கொடுத்ததில்லை. தன்னிறைவான ஒரு மஹல்லாவாக அல்ஹம்துலில்லாஹ் அதை மாத்திருக்கோம். சிறப்பு. ஏன்னா ஒரு வணிகர்கள் பெரும்பாலுமாக சுற்றி வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்டிப்பா இல்ல, அவங்க வந்து ரொம்ப பாராட்டுக்குரியவங்க. பொதுவாகவே இந்த செயல்களை பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்க மனசு வந்துடும். எப்ப வந்து அவங்க பின்தங்குவாங்க அப்படின்னா, இங்க என்ன நடக்குமோ, இவங்க இந்த காசு வாங்கி என்ன செய்வாங்களோ அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம வந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு முன்னாடியே எல்லாம் செய்யறோம். பள்ளியிலேயே எல்லாம் நடக்குது, எல்லாத்தையும் அவங்க கண்ணால பாக்குறாங்க ஒவ்வொன்னையும். அப்படி பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலேயே தனவந்தர்கள் பாராட்டுக்குரியவங்க. அவங்களே முன் வந்து தான தர்மங்கள் செய்யறாங்க, கொடுக்குறாங்க, சேர்ந்தா கொடுக்குறாங்க. அதுலதான் பெரிய இது நடக்குது அல்ஹம்துலில்லாஹ். சரி, அதாவது பொதுவாக அப்படிங்கறதே வந்து ஒரு கடன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பாதான் வந்து எல்லா ஊர்கள்லயும் செயல்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கிடையில இது மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்யறது, அவங்களை கடன்காரனா ஆக்காம அவங்க தேவையே பூர்த்தி செய்யணும் அப்படிங்கறது அதனுடைய அடிப்படை கொள்கையா இருக்கு. சிறப்பான விஷயம் சார். இப்ப வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிபுக்கு பிறகு தஃப்சீர் விரிவுரை, குர்ஆன் விரிவுரை, தஃப்சீர்
இஷாவுக்கு பிறகு திக்ர் மஜ்லிஸ். இது வாரம் தொடர்ந்து நடக்கும். மாதந்தோறும் பிறை 13, 14, 15 3 நாள் ஐயாமுல் பீர் என்கிற நோன்பு வைக்கிறது சுன்னத்து. இது நாங்க எங்க பள்ளிய பில்டிங் கெட்ட ஆரம்பிக்கும் போது எங்க நிறுவனர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நிர்வாகிகள் எல்லாத்தையும் நல்லபடியா இது நடந்து முடியணும், அதனால கம்பல்சரி மாசம் 3 நோன்பு வைக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணாங்க. நாங்க நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அதை செய்ய ஆரம்பிச்சோம். செஞ்சு பள்ளிவாசல்லே மகரிப் நேரத்துல நோன்பு திறப்போம். இத வரக்கூடிய மஹல்லாவாசிகள் பார்த்தாங்க, என்ன செய்றீங்க, இது சுன்னத்தான நோன்பு, இப்படி ஒரு நோன்பு இருக்கு, அந்த நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க நாங்களும் வைப்போம் அப்படின்னு முன் வந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்த 3 நாளும் ஒரு ரமலான் பெருவிழா கொண்டாட்ட மாதிரி உங்க ஊர்ல. ஆமா, இப்ப 100 பேர் வைக்கிறதுல ஒவ்வொரு மாசமும் 100 பேரு 3 நோன்புக்கும் நோன்பு திறக்கும் ஏற்பாடு, கஞ்சி வடை எல்லாத்தோட திறக்கும் ஏற்பாடு ரமலான் மாதிரியே ஒவ்வொரு மாசமும் செஞ்சுட்டு இருக்கோம். மிகப்பெரிய விஷயம் சார் அது. ஏன்னா யாரோ ஒருத்தர் செஞ்சார், அவருக்கு பல பேர் அப்படி சொல்லுவாங்க, எங்க தலைவர் இந்த 3 நோன்பு சரியா வச்சிருவார் சார், எங்க இமாம் இந்த 3 நோன்பு சரியா வச்சிருவார் சார், எங்க ஜமாத் பிரசிடென்ட் இந்த 3 நோன்பு சரியா வச்சிருவார் சார்னு சொல்லுவாங்களே தவிர, அவர் வச்சிருவாருங்கிறதோட முடிஞ்சிடாம ஒருத்தர் செய்ய போய் 2 பேர் செய்ய போய் அது ஒரு 5 பேர் நிர்வாகிகள் 10 பேர் அப்புறம் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவங்க, ஒரு பணி எப்படி டெவலப் ஆகுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சார். அப்புறம் வெள்ள நிவாரண பணிகள் எப்பெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனடியா நம்ம யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். அவங்க அறிவிக்கணும், இவங்க அறிவிச்ச பிறகு ஜமாத் உலமா சில சமயம் அறிவிப்பாங்க, அந்த அறிவிப்பை எதிர்பார்க்க மாட்டோம். நடந்த உடனேயே நாங்க என்ன செய்யணுமோ அதை ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் ஜமாத் உலமாவுடைய அறிவிப்பு வரும்போது அவங்களுக்கு உண்டான தொகையும் கொடுத்துக்குவோம். அப்படி செஞ்சதுல சென்னை பெருவெள்ளத்துல அல்லாஹ்வுடைய கிருபையில சன் நியூஸ் தொலைக்காட்சி சார்பா கொடி பேனர் இல்லாம ஹெல்ப் பண்றவங்கள கணக்கெடுத்தாங்க. நாங்க எங்களுடைய எங்க போய் உதவி செஞ்சாலும் எங்களுக்கு எந்த கொடியும் இருக்காது, எந்த பேனரும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆமா, செய்யறது நமக்கு அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சா போறோம். ஆமா, நம்ம அரசியல் பலன்கள் எதுவும் எதிர்பார்க்கல. ஆமா, எதிர்பார்க்கறது. அப்ப சன் நியூஸ்காரங்க அப்படி வரும்போது நாங்க ரெட் ஹில்ஸ் தாண்டி ஒரு குக்கிராமம், யாருமே உள்ள போக முடியாத ஒரு கிராமத்துல எங்களுடைய டீம் நல்லா உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சு சன் நியூஸ் அங்க வந்தாங்க. எங்களுடைய துணை செயலாளர் அங்க ஸ்பாட்ல இருந்தாரு. அவர்கிட்ட பேட்டி கண்டு இது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம், அதாவது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கூட பேரும் புகழையும் எதிர்பார்க்கும் போது நீங்க பேரும் புகழை கூட எதிர்பார்க்காம செய்றீங்க அப்படின்னு சொல்லி சன் நியூஸ்ல பாராட்டு தெரிவிச்சாங்க. எல்லா சமீபத்தில் நடந்த தூத்துக்குடி வெள்ள விமானத்துக்கு கூட மண்ணடியில இருந்து நம்ம பள்ளியில இருந்து 2 வேன்கள் நிறைய பொருட்கள் நேரடி நானே போனேன் தூத்துக்குடி. நேரடியா நாமளே போய் அங்க எல்லா இடத்துக்கும் நாமளே போய் கொடுத்தோம் அவங்க கையில. அப்ப அத வாங்கும்போது அவங்களுக்கு இருந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அதுதான் நமக்கு பெரிய கிஃப்ட். நிச்சயமா பெரிய வாழ்க்கை. இப்ப இந்த மாதிரியான சமூகத்தினுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் பார்த்து அதை நிறைவு செய்யக்கூடிய பணியில இருக்கீங்க. இப்ப இந்த நிர்வாகம் வசதி வாய்ப்போடு உருவாயிருக்கு, ஒரு டியூஷன் சென்டர் வச்சிருக்கீங்க. ஆனால் இவ்வளவு வணிக பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த சுற்றுவட்டார பகுதியில இருந்து இயங்குகிற இந்த பள்ளிவாசல் அல்லது இதனுடைய தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த பழமையான மஸ்ஜித், இதனுடைய நிலையிலிருந்து ஏதாவது கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகளோ பள்ளிக்கூடங்களோ துவங்குவதற்கான முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்கா? எடுத்தோம். எங்க பள்ளிக்கு ஆப்போசிட்லயே ஒரு பெரிய இடம் இருந்தது. அந்த இடத்த வாங்குறதுக்காக முயற்சி பண்ணோம். தனவந்தர்களும் அல்லாஹ்வுடைய கிருபையில ரெடியா இருந்தாங்க, ஹெல்ப் பண்றவங்களும். ஆனா அது கடைசி நேரத்துல கை மீறி போயிடுச்சு. மண்ணடியில பிராட்வே தியேட்டர் அப்படின்னு ஒரு தியேட்டர் இருந்தது, பழங்காலத்து தியேட்டர். அது இப்போ பயன்பாடு இல்லாம இருக்கு. அந்த இடம் விற்பனைக்கு வரும்போதும் முதலா நாங்க போய் அதை வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள்ல ஈடுபட்டோம். அப்போ கடைசி நேரத்துல இது ஸ்கூல் மாத்த போறாங்கன்னு அவங்க பின்வாங்கிட்டாங்க, இடத்த தர முன் வரல. இது மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில தொடர்ந்து அதுக்குண்டான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்ல சூழலை இறைவன் உருவாக்கி கொடுக்கும் போது இன்னும் அது சிறப்பான இடத்தை வரும். ரொம்ப அற்புதம் சார், ரொம்ப சிறப்பான பணிகள் செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப பெரும்பாலான அமைப்புகள் நம்முடைய சமுதாய மக்களை அரசு தேர்வுல
பங்கேற்க செய்யறது, போட்டித் தேர்வுகள்ல அரசு அதிகாரமிக்க பொறுப்புகள்ல நம்முடைய பிள்ளைகளை அமர்த்துவது, நவீன கல்வி தொழில்நுட்பங்களை ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக உருவாக்குவது, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து சில பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரியான நீட் மாதிரியான நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்புகளோ அல்லது டிஎன்பிஎஸ்சி மாதிரியான பயிற்சி வகுப்புகளோ இது மாதிரியான சூழல்கள் ஏதாவது இருக்குதா? அதுக்கான திட்டமிடுதல்கள் வச்சிருக்கீங்களா? சென்னை மவுண்ட் ரோடு இல்மியோட டைப் வச்சு அல்லாவுடைய கிருபையில நம்ம பள்ளியில ப்ரோக்ராம்கள் நடத்திருக்கோம். விழிப்புணர்வு ப்ரோக்ராம்களும் இதுக்குண்டான இதையும் நடத்திருக்கோம். ஆனா பள்ளியிலேயே இதை நடத்த முடியல. 4 ஃப்ளோரு, 4 ஃப்ளோர்ல எங்களுக்கு 25 இப்சு பிள்ளைங்க இருக்காங்க, 25 எத்தீம் பிள்ளைங்க இருக்காங்க, தாவாவுக்கு வரக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நிறைஞ்சிருக்கிறதுனால முடியல. இன்ஷா அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு தனி இடத்தையே வாங்கி கூட இன்ஷா அல்லாஹ் செய்யலாம். உங்களுடைய வார்த்தைகள் அது தோன்றுவதாலுமே நிறைவாகவும் இருக்கிறாங்க. அது முக்கியமான ரொம்ப சிறப்பு சார். இப்ப அடிப்படையான ஒரே ஒரு கேள்வியோட நம்ம இந்த பகுதி நிறைவு இருக்கிறோம். ஏன்னா இந்த நிகழ்ச்சி சில ஊர்கள் சில மனிதர்கள் அப்படிங்கிற டைட்டில்ல போயிட்டு இருக்கு. அந்த வகையில நாம ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய அங்கமாக இருந்து பணியாற்றுகிற போது இந்த மஸ்ஜித் அதற்கான சிறப்புகளை எல்லாம் இறைவன் புறத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது. எந்த பணி செஞ்சாலுமே அது இந்த மஸ்ஜிதுடைய பணியில செய்யப்படுகிறது. ஆனால் இந்த மஸ்ஜிதுக்கு பயன்படக்கூடிய இந்த மஸ்ஜிதுடைய அங்கத்தனராக இருக்கக்கூடியவர்களில் துறை சார்ந்த வல்லுநர்கள், மருத்துவர்கள் அல்லது சட்ட நிபுணர்கள், அரசியல் பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள், கலைத்துறை சேர்ந்தவர்கள், பேராசிரியர்கள், இப்படி துறை சார்ந்தவர்கள் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திலேயோ அல்லது இந்த பள்ளிவாசலுடைய மொத்த உறுப்பினர்களுடையோ இருக்காங்களா? எந்த துறை சார்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. துறை சார்ந்த வல்லுநர்கள் இது இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, ஆரம்பத்துல இந்த இதை ஆரம்பிக்கும் போது அந்த பர்மா பஜானுடைய வியாபாரிகள் அவங்கள கொண்டுதான் ஆரம்பிச்சோம். அல்லாவுடைய 25 ஆண்டுகளாக நிர்வாகத்துல தலைவர், செயலாளர், பொருளாளர் மாறுவாங்களே தவிர நிர்வாகத்தினுடைய எந்த மாற்றமும் இல்லை. யாரையும் புதுசா சேர்க்கவோ அல்லது யாரையும் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ ஏற்படல. அதனால இன்னும் அவங்க எல்லாமே வியாபாரிகள். ஓகே. ஆனா அவங்களுடைய தலைமுறைகள் இப்ப படிச்சு மேல வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க இனிமேல் அந்த அதிகாரமிக்க இடங்கள்ல இருந்து அந்த சிறப்புகள் மகளாக்களுக்கு சேர்ப்பாங்க. இறைவன் அதுக்கான வாய்ப்பு. நம்ம இந்த நிகழ்ச்சி எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான கேள்வியை வைப்பது வழக்கம். அந்த கேள்விக்கான பதிலிலேயே பல சமூக பணிகள் கைகூடி இருக்கிறது. இப்ப இந்த முஹல்லாவுக்கு ஒரு தேவை என்றால் அது என்ன என்று கேட்கிற போது பல முஹல்லாக்கள் ஒரு சின்ன மருத்துவமனை நம்மளுடைய முஹல்லாவுக்கு தேவை, ஒரு டியூஷன் சென்டர் தேவை, கம்ப்யூட்டர் சென்டர் தேவை, இப்படி பல தேவைகளை அந்த சில ஊர்கள் சில மனிதர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் அவர்கள் உள்வாங்கியதன் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்கள். அதே அந்த ஊரை சேர்ந்தவர்கள், அந்த நிர்வாகத்தை சேர்ந்த பொதுமக்கள் எல்லோரும் உள்வாங்கி அந்த பணிகள், நிறைய பணிகள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இப்போது வரைக்கும் அதனுடைய கட்டுமான பணிகள் குறித்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை செயல்படுத்துகிற வடிவம் குறித்து நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம் நிகழ்ச்சியின் வழியாக பல ஊர் மக்கள் ஒன்றிணைக்கப்பட்டு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்பட்டெல்லாம் செயலாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதே கேள்வியோடு நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நீங்களே உங்களுடைய சுற்றுவட்டார மக்களுக்கு என்ன தேவை என்பதை உள்வாங்கி நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்களுடைய புரிதலில், உங்களுடைய உள்வாங்குதலில் இந்த மஸ்ஜிதுக்கு உட்பட்ட மக்கள் அல்லது இந்த வட்டாரத்து மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இங்க இருக்கக்கூடிய நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பணியை செய்வதாக இருந்தால், ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால், அது என்ன தேவை, என்ன திட்டம் இப்போதுக்கு உங்களுடைய செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறீங்க? ஒரு ஸ்கூலுக்கு உண்டான ஏற்பாடு தான். அதுக்குண்டான தொடர் முயற்சிகள் அல்ஹம்துலில்லாஹ் இறங்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து. ஒரு ஸ்கூலுக்கு உண்டான இடம் ஃபர்ஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிச்சுன்னா பில்டிங் கட்டுறதோ அது மற்ற விஷயங்களோ கூட பெரிய விஷயமா இருக்காது. அதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் எப்பவுமே எங்க நிறுவனர் எப்பவுமே சொல்லுவாங்க. நம்ம நம்மளுடைய வேலை முயற்சி, நிச்சயமா அதை முடித்து கொடுப்பவன் அல்லாஹ். நிச்சயமா நியத்தை வைத்து யாரும் உள்ளவங்கெல்லாம் உயர்வில்லை. அதனால பலமா வச்சிருங்க, அதை நிறைவு செய்து கொடுக்கிறது அவனுடைய கடமை.
அவருடைய பொறுப்பு, அது முக்கியமான விஷயம். அந்த வகையில பள்ளிக்கூடத்தை ஸ்கூலை நோக்கிதான் முன் போய்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் கைகூடும். இசை முரசு வாசகர்களும் அதுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமா துஆ செய்யுங்க. இமாமுடைய தலைமைத்துவம் சரியாக இருந்தால், இமாமுடைய வழிநடத்துதல் சரியாக இருந்தால், ஒரு அமைப்பிற்கு, ஒரு பணிக்கு, ஒரு மஹல்லாவிற்கு, பல ஊர்கள்ல இமாம்களுடைய பணி என்பதே அந்த ஊர் கூட்டத்திற்கு அல்லது கமிட்டி கூட்டத்திற்கு துவா செய்வது, துவா ஓதுவது என்பதற்காக மட்டுமே இமாம்கள் பயன்படுத்தப்படுகிற ஒரு ரணமான சூழல் இருக்குது. ஆனால் ஒரு 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 வலிமையான இமாம் ஒரு மொஹல்லாவிற்கு, ஒரு பள்ளிவாசலுக்கு, ஒரு நிர்வாகத்திற்கு தலைமையேற்றால் அந்த நிர்வாகம் எப்படி சீரும் சிறப்புமாக இறைவனுடைய அருளால் செல்லும் என்பதற்கு மண்ணடியினுடைய இந்த மஸ்ஜித் நிமிர்ந்து நின்று அதனுடைய பணிகளை சொல்லி சிறப்பாக அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகிற உங்களுடைய பணி இன்னும் சிறப்படைய, இன்னும் இந்த மஸ்ஜிதின் மூலமாக மிக சிறப்பான பணிகள் நடந்தேற இறைவன் உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளையும் ஆரோக்கியத்தையும் நலன்களையும் தரட்டும். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசு நேயர்கள் சார்பில் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சில ஊர்கள் சில மனிதர்கள் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை சென்னை தலைமையிடத்திலிருந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒட்டுமொத்த இஸ்லாமிய கருத்தியலும் ஒன்று கூடி இருக்கிற நகர்பகுதியாக மண்ணடி இருக்கிறது. அந்த மண்ணடியில் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற அனைத்து வணிக பெருமக்களையும், நலன் விரும்பிகளையும், சமுதாய அங்கத்தினர்களையும் ஒன்றிணைத்து மிகச்சிறப்பான சமுதாய பணியையும் மார்க்க பணியையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த LMT பள்ளிவாசல் நிர்வாகத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் அதனுடைய பயனாளர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியும் சொல்லி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த LMT பள்ளிவாசலுடைய தலைமை ஃபகுருதீன் ஃபாசில் பாகவி அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளரோடு சந்திப்பேன். நன்றிக்கும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.